ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமை பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து காலைல வாக் போனதுலேருந்து கவர் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ரைஸு, அப்புறம் வந்து பெப்பர் சிக்கன், அப்புறம் வந்து எள்ளு பொடி செய்ய போகிறேன் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக வந்து நான் வாக்கிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போதுமே காலையில் அந்த பழக்கம் இருக்குது. காலைல ஒரு 7:30 8 மணிக்குள்ளே நாங்கள் வெளில நடக்க கிளம்பிடுவோம். அப்போ தான் நமக்கு அந்த டேவே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்தால் ரொம்ப நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால் ஜாலியாக நடந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் என்னோடய ரொட்டீனெல்லாம். இப்போ பசங்களை கூட்டிகிட்டு தான் போயிட்டுருக்கோம். அவங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க. தர்சன் வந்து அவர் போர்டு ஓட்டிகிட்ருக்கான், சிவானி சைக்கிள். இப்போ வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து இட்லி பொடி தான் செய்ய போகிறேன், எள்ளு பொடி. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு பேன் வச்சுருக்கேன் அடுப்பில். ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலப்பருப்பு போட்டு இந்த மாதிரி வறுத்துட்ருக்கேன் இப்போது. இது வந்து நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்ததாக அதே கப்பில் வந்து உளுத்தம் பருப்பும் எடுத்துருக்கேன், கருப்பு உளுந்து. அதையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ரெண்டையுமே சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி சூப்பராக வறுத்தாச்சு. நல்ல வாசனையாக இருக்கும். அதுதான் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா, காஞ்ச மிளகா. அதே கப்பில் பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளும் எடுத்துருக்கேன். வெள்ளை எள்ளையும் போட்டு கொஞ்ச நேரம் போல் நம்ம வதக்கிக்கலாம், நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வறுக்க வேணாம். இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டு ஆற வச்சுருக்கேன். அடுத்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு பூண்டு எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே போட்டு உப்பும் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம். பூண்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போட்டு அரைச்சிக்கணும். பொடியெலாம் நல்லா அரைப்பட்டோன்னே லாஸ்ட்டில் பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான எள்ளு பொடி ரெடி ஆகிடுச்சு. நல்லா இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா சூடாக இப்போ இட்லி ரெடி ஆகிடுச்சு. நான் நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்ததாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்னோடய ரொட்டீனை. மதியம் என்ன லஞ்சு சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சமைக்க போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான இட்லிக்கு வந்து இந்த பொடி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். அதுதான் தர்ஷன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சைக்கிளெல்லாம் தொடச்சிட்ருக்கான். தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்ருக்கான் பையன் பொறுப்பாக. சிலதெல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க அவங்க வேலையை. பெருசாக வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக வேலை கொடுக்க மாட்டாங்க. அவன் வேலையை அவனே பார்த்துக்குவான். இப்போ சிவானி பைக்கும் தொடச்சி கொடுத்துட்ருக்கான். அடுத்த கூட கொஞ்சமாக வீடெலாம் க்ளீன் பண்ணணும். சரி, நான் வேக்கம்லாம் போட்டுட்டு இருந்தேன். சிவானியும் தர்ஷனும் பார்த்திங்கன்னா அந்த புக் ஷெல்ஃபை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் கச்சாமுச்சான்னு கலந்துச்சு. எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சிட்ருக்கான். தர்ஷன் அடுக்கி வச்சுட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு சிவானியும் போய் அவளும் ஹெல்ப் பண்ணுறா. இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பிள்ளைங்கள்ட்டே கொடுத்துடணும், அப்போ தான் அவங்களுக்கு பழகும். அப்போ தான் அவங்க கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்குவாங்க. சரி, ஓகே, மம்மிக்கும் வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். ஒரு சிலது அவங்க வேலையெல்லாம் அவங்கக்கிட்டே நம்ம கொடுத்துடலாம். அப்போ தான் அவங்க நல்லா பழகுவாங்க. சடனாக பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிருச்சு வெளில. கொஞ்சம் நேரத்துலையே சூப்பரான மழை பெஞ்சு நின்றுடுச்சு. நமக்கு இந்த மழை பெஞ்சாலே என்ன தோணும், நல்ல காரசாரமாக சாப்பிடணும் தானே தோணும். அதனால் இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறேன். பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கார்ன் வேக வச்சிட்ருக்கேன். அந்த மழை பெய்யும் போதெல்லாம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல, அதனால். அடுத்தா பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன்.
ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். நான் வந்து பெப்பர் சிக்கனும் லெமன் சாதம் தான் செய்ய போகிறேன். பார்த்திங்கன்னா நல்லா இப்போது வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய், கல்பாசி இது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கூட கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். பெப்பர் சிக்கனுக்கு இது இப்போ தாளிக்கிறது. பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரம் போல் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா இப்போ வதக்கியாச்சு. பச்சை வாசலாம் கூட கொஞ்சம் நல்லா போயிடுச்சு. இந்த நேரத்தில் கட் பண்ண ஒரு தக்காளியும் போட போகிறேன். தக்காளியும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த லெமன் சாதத்துக்கும் அந்த பெப்பர் சிக்கனுக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நான் வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனு. அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அந்த சிக்கனில் ஒரு பச்சை வாசம் இருக்குல்ல, அது போகிற வரைக்கும் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த இஞ்சி பூண்டு மசாலாவிலேயே வதக்கணும்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் வந்து நல்லா வதக்கிக்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி ஆர்கானிக் சிக்கன் தான் எடுத்துருக்கேன். அது டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் மாதிரி சூப்பராக வந்துருச்சு. அடுத்தா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் போடுறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுக்க போகிறோம். நம்ம தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், ஏன்னா அந்த தண்ணியிலே சூப்பராக வெந்துடும். நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். அது நல்லா ஸ்லோ குக்கிலேயே வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த ஆர்கானிக் சிக்கன்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். அடுத்த லெமன் சாதம் செய்கிறதுக்கு அடுப்பு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு, அப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு. இதெல்லாம் நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு 5-6 போல் கிள்ளி போட்டிருக்கேன், கருவேப்பிலை, கொஞ்சமாக வேர்க்கடலையும் வச்சுருந்தேன் வறுத்து தோல் எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து சாதத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன். இதில் கூட கொஞ்சமாக போட்டிருக்கேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடித்து வச்சுருந்த சாதத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம். நான் வந்து நல்லா ஆற வச்சு ரெடியாக வச்சுருந்தேன் சாதத்தை. இப்போ ரைஸ் எல்லாம் கலந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான லெமன் சாதம் நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைன்னா ஒரு மாதிரி கலர் மாறிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட லெமன் ரைஸு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிக்கன் இப்போ வெந்துருச்சு ஓரளவுக்கு. கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி இருக்குது. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி வச்சு வேக வச்சுக்கலாம், இல்லைன்னா அந்த சிக்கன் வந்து ஓவர் குக் ஆகிடும். அதனால் இப்போ ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்தோம்ல அந்த மசாலா வந்து நல்லா மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பொடியை பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணிலாம் சுண்டி சூப்பராக வந்துருச்சு இந்த மாதிரி. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் நம்ம என்ன செய்யலாம்னா கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்குனா நம்மளோட சூப்பரான பெப்பர் சிக்கன் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மழை பெய்யும் போது இந்த மரம் வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நன்றி, வணக்கம்.